மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஜாதகம், ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான கேள்விகள் முளைக்கும் இல்லையா? அந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கும் அற்புதமாக பதிலளிப்பதோடு மட்டும் இல்லாம கை மேல சிறந்த பலனையும் தந்து கொண்டிருக்கும் ஜோதிட மாமேதை டாக்டர் திரு கே. ராம் அவர்களை இப்ப நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. கடந்த நம்மளுடைய நிகழ்ச்சியில சனி பகவானை குறித்த நிறைய கேள்விகளுக்கு நீங்க சிறப்பான பதில் கொடுத்தீங்க, நிறைய சந்தேகங்களையும் தீர்த்து வச்சீங்க சார். சனி பகவானை குறித்த இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களோ அல்லது கூட்டு எண்ணிக்கை 8 வந்தாலோ 8 அப்படிங்கிறதே சனி பகவானுக்கு உரித்த ஒரு எண் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த 8ல் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கயிறு நினைச்சு மிதிக்கவும் முடியாது, பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியாது. அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய திங்கிங் எல்லாமே வேற ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? 8ஆம் எண்ணின் குணதிசயங்கள் என்ன சார்? பொதுவாக வழக்கமான வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலைகளில் கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அருகதை இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையான விஷயம். நீங்கள் நம்பரில் பாருங்கள், இருக்கக்கூடிய 9 நம்பரில் எந்த நம்பரை எழுதினாலும் கீழ் நோக்கியோ அல்லது சமமாக எழுதக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் 8 என்கிற இந்த நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறு முகமாக தான் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் எப்படி தலைகளை 0ங்கிறது இப்படி இடப்பக்கமாகவும் போடலாம், வலப்பக்கமும் போடலாம். 1ஆம் நம்பர் நீங்கள் கீழே இருந்தும் போடலாம், மேலே இருந்தும் போடலாம். எப்படி போட்டாலும் அது கீழ் நோக்கி தான் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. 2ஆம் நம்பர் சமமாக வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. 3ஆம் நம்பரும் சமமாக தான் வரும். 4ஆம் நம்பரும் கீழ் நோக்கி தான் வருது. 5ஆம் நம்பர் சமமாக வரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ஒரு சில பேர் இப்படி போட்டு இப்படி போடும்பொழுது மேல் நோக்கி வரலாங்க. ஆனால் நிறைய பேர் இப்படி போட்டுட்டு சமமாக பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி மாறுபட்ட கோணங்களில் மற்ற எண்கள் இருந்தால் கூட இந்த 8ஆம் நம்பர் மட்டும் நீங்கள் எப்படி நினச்சாலும் ஏறு முகமாக தான் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த இந்த 8ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ஆகாது, குழப்பமான முடிவு எடுப்பாங்க, நம்பிக்கை இல்லை அப்படின்னு கிடையாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் சின்ன வயசில் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுடைய உதவியோ பெற்றவர்களுடைய ஆலோசனையோ அல்லது மற்றவர்களுடைய ஆலோசனையோ ஒரு குழந்தைக்கோ ஒரு மனுஷாளுக்கு வளர வளர தேவைப்படுது. இந்த 8ஆம் நம்பரில் ஜனனமானவங்களில் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி நடிக்கலாமே தவிர்த்து நிச்சயமாக கேட்டுக்க மாட்டாங்க. தன்னுடைய முடிவு படி தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ள இந்த 8ஆம் நம்பருங்க அடிக்கடி முடிவை மாற்றுவாங்க. ஒருத்தர் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி நடிக்கும் பொழுது நாம தான் அவங்க நம்ம நம்பிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோமே தவிர்த்து அவங்க தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போது 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க ஏருக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு யாரும் போக வேண்டியது இல்லைங்க. எதிர்மறையான இந்த வாழ்க்கையில் ஏற்றமான வாழ்க்கையை வாழக்கூடிய முழுமையான தகுதி 8ஆம் நம்பருக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஆழமான உண்மை. அதே சமயத்தில் இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று
ஜாதகமோ கைரேகையோ இல்லாதவங்களுக்கு வந்து 8ஆம் நம்பரில் 8ஆம் தேதியில் பிறந்த ஒரு அந்த தேதியை மட்டும் வச்சுக்கிட்டு அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை முறைகளை ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் நம்ம 8ஆம் நம்பருக்கு ஒரு உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று. இரண்டாவது, இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க வந்து இளம் வயதில் வந்து நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். தனக்குத்தானே ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவு சரியான வகையில் அதாவது சக்ஸஸ் ஆச்சுன்னு வைங்களேன், வெளியில் வந்து பெருமையாக பேசுவாங்க. அதுவே வந்து அந்த முடிவு தவறான வகையில் ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது இளம் கன்று பயமறியாது, சின்ன பசங்களுடைய வெல்லாமல் வீடு வந்து சேராது அப்படிங்கிற நிறைய வந்து விகல்பமான விதண்டாவாதமான பழமொழிகளை கேட்டு வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மனுஷங்களை தவிர்த்து தோல்வி அடையக்கூடியவர்களுக்கு நிறைய வந்து அனுபவங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும், நிறைய திறமைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஒட்டுமொத்த தோல்விகளையும் ஒன்று சேர்த்து அதாவது தன்னுடைய வயது வரும்பொழுது, அதாவது 27 அல்லது 30, பெண்களாக இருந்தால் 24, ஆண்களாக இருந்தால் 27 அல்லது 30 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னேற்றமாகவே அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 0442484918. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். அந்த மாதிரியான ஒரு தகுதி இந்த 8ஆம் நம்பருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக 8 அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் இருந்தால் கூட அதை சாதனைகளாக ஆக்கி காட்டக்கூடிய அதாவது வல்லமையும் அதற்குண்டான முயற்சியும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். என்றைக்குமே முயற்சி அதிகமாக உள்ளவங்களுடைய வாழ்க்கையில் இகழ்ச்சியும் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த இகழ்ச்சியை மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம 8ஆம் நம்பரை வந்து ஏளனப்படுத்த வேண்டியது இல்லைங்க. அதே 8ஆம் நம்பர் தான் 30 வயசுக்கு மேலே புகழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையும் நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கிரகமுமே எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறதும் கிடையாதுங்க, எந்த ஒரு கிரகங்களும் எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுறதும் கிடையாது. அந்த வகையில் இந்த 8ஆம் நம்பர்னு சொல்லக்கூடியது எல்லோருக்குமே கெடுதலாக இருக்கிறது கிடையாதுங்க, எல்லோருக்குமே நல்லதாகவும் இருக்காதுங்க. ஆனால் இதே 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்கள் கேள்வியில் கேட்டீங்க இல்லையா, குணாதிசயங்கள் எப்படி இருந்துகிட்டு இருக்கும், எந்த மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா. இது பொதுவாக 8ஆம் நம்பரை வச்சு மட்டுமே எடுத்துக்கக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பரில் வந்து ஒருவர் காலை நேரத்தில் பிறந்திருப்பார், ஒருவர் மதிய வேளையில் பிறந்திருப்பார், ஒருவர் இரவு நேரங்களில் பிறந்திருப்பார், ஒருவர் அமாவாசை தேதியில் பிறந்திருப்பார், ஒருவர் அஷ்டமி தேதியில் பிறந்திருப்பார், ஒருவர் வந்து 1987 பிறந்திருப்பார், ஒருவர் 1986 பிறந்திருப்பார். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒருவர் வளர்பறையில் பிறந்திருக்கலாம், ஒருவர் தேய்வரையில் பிறந்திருக்கலாம், பல்வேறு வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம 8ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ அல்லது 26ஆம் தேதி ஜனனமானவங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த 8ங்கிற ஒரு நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம எடை போட முடியாது அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான விஷயம்.
அப்போ எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை அவங்க எந்த நாளில் பிறந்திருந்தாலும் எட்டாம் தேதிங்கிறது எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் அவங்க காலை நேரத்தில் பிறக்கும் பொழுது கிரக சஞ்சாரம் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும், மதிய வேளையில் ஒரு சஞ்சாரம் வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறதோ, லக்கணம் மாறுபடும். காலையில் பிறந்தவங்களுக்கு லக்கணம் வேறையாக இருக்கும், மதியம் பிறந்தவங்களுக்கு லக்கணம் வேறுபடுது, ராசி மாறுபடுது. அதாவது 8ஆம் தேதி பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே தேதி 8 அப்படிங்கிற விஷயத்தை வேணால் நம்ம ஒன்றா எடுத்துக்கலாங்க. ஆனால் ராசி அதாவது நட்சத்திரம் மாறுபடுது, லக்னம் மாறுபடுது, அதாவது திரேகானம் மாறுபடுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஆழமாக கவனிக்கக்கூடிய அற்புத சாஸ்திரமாகத்தான் ஜாதகம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தான் அவர் 8ஆம் தேதியிலேயே பிறந்திருந்தால் கூட அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, சாதனைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, அது அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கி காட்டக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்துகிட்டு இருக்குதா, அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு எத்தனாவது வயசில் வருது, 5 வயசில் கூட கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய இன்றைக்கி மனுஷர்களை நம்ம திரையுலகிலையோ அல்லது வேறு வகையில் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 50 வயசு ஆகி கூட மாதம் ஒரு 5000 ரூபா சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையிலும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ 5 வயசு குழந்தையை விட 50 வயசு பெரியவருக்கு அருகதை இல்லை அப்படிங்கிறதோ, ஆலோசனை இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, புத்தி கூர்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய அறிவு கூர்மை, இது எல்லாமே எந்த அளவுக்கு பயன்படுது, எந்த காலத்தில் பயன்படுது, எந்த மாதிரி பயன்பட்டு எந்த நிலைமையில் இந்த உலகத்தில் நீங்கள் வல்லமையாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கூறு போட்டு காட்டக்கூடிய மிகப்பெரிய சாஸ்திரம் தான் இந்த ஜாதகம். அதனால தான் இந்த எண்கணிதம், பெயர் மாற்றம், இந்த மாதிரி கைரேகை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த ஜோதிட சாஸ்திரத்திற்கு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சுருக்காங்க. எவ்வளவோ பெயர் ஜோதிடத்திற்கு இருந்தால் கூட ஜாதகம் அப்படின்னு எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு பேசணும் அப்படிங்கிறது. எனவே ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து எல்லா விதமான விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து மொத்தமாக 8ஆம் நம்பர் வச்சுக்கிட்டு ஏறுமுகம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது அதே 8ஆம் நம்பர் சோதனையை கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் போக வேண்டாங்க. எது எப்படி இருந்தாலும் 8ஆம் நம்பரில் ஜனனமான ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் அதிகம். எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதோ அதை விட அதிகமான அளவுக்கு இளமை காலம் கசப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுங்க, 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஆயுள் ரொம்ப தீர்க்கமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவான முடிவுகள், எதிரில் நிற்கக்கூடியவங்க பெரிய மனுஷன், சின்ன மனுஷன், வேண்டியவங்க, வேண்டாதவங்க அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் மனசுக்குள்ளே நினைக்கிற முடிவை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த 8ஆம் நம்பருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் உண்மையான விஷயம். அதே மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு தாமதமாகும். அதனால் அந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு திருமணம் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் தாமதமாகாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தாறுமாறாக நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 8ஆம் எண்ணினுடைய சிறப்புகளையும் அதற்கான காரணிகளையும் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். நீங்க பேசும்போது திருமணம் அப்படின்னு சொன்னீங்க. திருமணத்துல ஒரு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா அடுத்த வரன் தேடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி சொல்லுங்க சார். பொதுவாக செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக சாஸ்திரத்தால் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு திருமணம் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு நம்ம எடுக்க வேண்டியதில்லைங்க. அந்த காலத்தில் 100க்கு ஒரு 10, 20 ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த 20 ஜாதகத்துக்கு அடுத்து அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் கிடைக்கிறது சிரமமாக இருந்துக்கிட்டு இருந்தது. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுடைய அந்த செயல்பாடுகள், செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுடைய அவங்களுடைய புத்தி கூர்மை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது நிதானத்துக்கு மீறிய ஒரு படபடப்பு, ஒரு அவசரம் இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம். இந்த விஷயத்துக்கு இந்த நாள் பொறுமையாக இருக்கலாம் நம்ம சொன்னால் கூட உடனே செஞ்சு பார்த்தா என்ன வரும், அதனுடைய எதிர் விளைவு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய, எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணக்கூடிய அல்லது தானே செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அவசரம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவசரமும் முன்னேற்றமும் உள்ளவர்களுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு வண்டியில் 2 மாடுகள் போச்சுன்னு வைங்களேன், வளமாடு அதாவது ஒரு மாடு வேகமாக போகும் பொழுது இன்னொரு மாடும் அதற்கு தகுந்த மாதிரியான ஈடு கொடுத்து போகும் பொழுது தான்
மாற்றம் இல்லாமல் போக முடியும். அதே மாதிரி இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், அதாவது தன்னுடைய ஆயுள் காலத்தில் பாதிக்கும் மேற்பட்டு மறு ஜென்மமாக வாழ வேண்டிய இந்த திருமண காலங்களில் வந்து அடுத்து வரக்கூடிய 30 அல்லது 50 வருடங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான எண்ண அலைகளோடு இருக்கணும், வண்ணமயமான குடும்ப வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான எண்ணம் அவருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கணும். ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருவருக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் கூட ஒருவர் நினைக்கக்கூடிய, ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இன்னொருவர் கட்டுப்படக்கூடிய அமைப்பிலாவது இருந்துக்கிட்டு இருக்கணும். ஒருவர் தங்கத்தை பார்த்து பித்தளைன்னு சொன்னால் கூட அவரும் ஆமாம் இது பித்தளை தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒற்றுமையோடு இருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து மேன்மேலும் மேன்மையாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ அந்த மாதிரியான மன ஒற்றுமையை இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவர் அமைதியாக சாதுவாக இருந்து இன்னொருவர் வந்து அதிகபட்சமான முயற்சியோடு இருந்துட்டு இருந்தாருன்னு வைங்களேன், அந்த குடும்பத்தில் வந்து ஏட்டிக்கு போட்டியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இருமணம் சேர்ந்து வாழக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு அப்படின்னு ஏற்பட்டுச்சு அப்படின்னு வைங்களேன், அது நிரந்தரமான பிரிவாக இருந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு வந்து பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பிரச்சனை வந்து கோயிலில் பண்ணக்கூடிய அர்ச்சனைகள் மூலமாக தீர்வு கிடைச்சிருது, அல்லது தனக்குத்தானே வந்து சமாதானமாகி 6 மாதம் 1 வருடம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த தோஷங்கள் மாறுபட்டு இருக்கக்கூடிய தோஷமுள்ள ஒரு ஜாதகத்தை தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தோடு இணைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வந்து வேஷமான வாழ்க்கை தான். அதாவது கௌரவத்துக்காக குடும்பம் நடத்தலாமே தவிர்த்து உங்களுடைய நிலவரம் வந்து கலவரமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ நமக்கு அறிவு இருந்துகிட்டு இருக்கலாங்க, எவ்வளவோ திறமை இருந்துகிட்டு இருக்கலாம், நவ கிரகங்களை ஏமாற்ற முடியாதுங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். நாம் நினைக்கலாம் கணவர் வந்து சரியில்லை அப்படின்னு வேணா அவருக்கு ஏதோ அறிவு பத்தலை, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. பொண்ணு சைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த பொண்ணு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இந்த பொண்ணு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி அப்படிம்பாங்க. அவங்கள விட அதிகமாக வாய் பேசுகிறவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தை தட்டி கேட்டதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் படிப்பறிவு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, படிப்பு கம்மி, அவருக்கு புத்தி இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் யாராக இருந்தாலும் அதிகபட்ச டிகிரி படிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண்கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. அதாவது 5ஆம் வகுப்பு படிக்காத ஒருவருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா அவருக்கு அறிவு கம்மி அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஏற்றுக்கலாம். நான் வாதமாக, அதாவது உண்மைன்னு சொல்ல வரலைங்க, ஒரு வகையில் அதை எடுத்துக்கலாம். ஆனால் டபுள் டிகிரி படித்தவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, புத்தி கூர்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஆலோசனை
உலகம் முழுவதும் ஆலோசனை சொல்லக்கூடிய எவ்வளவோ விரிவுரையாளருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் விரிவு ஏற்பட்டுருது, விரிசல் ஏற்பட்டுருது. அப்போது அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியில் உள்ள இவங்களுக்கே வந்து ஆலோசனை தேவைப்படுது. இந்த மாதிரியான ஒரு அவமானம் ஏற்படக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை வெகுமானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜோதிட சாஸ்திரம் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு ஆலோசனையை இந்த மாதிரியான தோஷ விவகாரங்களில் நிச்சயமாக கொடுத்து வச்சுருக்குது. யாரும் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டாங்க. பெரியவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க, உறவினர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு நீங்களே சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் பார்க்கும்போது கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்னுடைய கணவர் எனக்கு சரியாக இல்லைங்க, எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவர் சொல்லுவார், என்னுடைய மனைவி எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே நன்கு படித்தவங்களாக இருப்பாங்க, 2 பேருமே நல்ல அறிவாளிகளாக இருந்திருப்பாங்க, 2 பேருமே முக்கியமாக நல்லவங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 2 பேர் இவ்வளவு நல்லவங்களா, இவ்வளவு அறிவுபூர்வமாக உள்ள இந்த நல்லவங்க வந்து உலகத்தில் மற்ற எல்லாத்துக்குமே நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே மட்டும் நல்லவங்களாக இருக்க முடியல. உலகத்தில் அத்தனை பேர்த்துக்கும் நல்லவங்களாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணு, உலகத்தில் அத்தனை பேர்த்துக்கும் நல்லவங்களாக இருக்கக்கூடிய அந்த கணவர் வந்து இவங்க 2 பேர்த்துக்குள்ளே மட்டும் நல்லவங்களாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரியான தோஷங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுடைய மன ஆழத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட, கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கூட அடுத்த வருஷம் அல்லது 5 வருடம் கழித்து உங்களுடைய மனதில் எந்த மாதிரியான எண்ணங்கள் எழும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தை வச்சு 5 வருடங்களுக்கு முன்பாகவே தெரியக்கூடிய அற்புத சக்தியாகத்தான் இந்த சாஸ்திரம் வந்துட்டு இருக்குது. அந்த சாஸ்திர ரீதியாக செவ்வாதோஷம் இல்லை ஒருவரை வந்து செவ்வாதோஷம் இல்லாத இன்னொரு ஜாதகத்தோடு சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி 1. இதில் வந்து இந்த மாதிரியான குடும்பத்தில் பிரிவு பிரச்சனை வருவது 2வது. ஆயுள் பங்கமே ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் வந்து 7, 8 செவ்வாய் பகவான் இருந்து அந்த ஜாதகத்தை வந்து அதாவது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்திலையும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சுத்த ஜாதகத்தோடு சேர்த்தும் பொழுது அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு பாதிப்பு ஏற்படுறது கிடையாதுங்க. ஆனால் அந்த சுத்த ஜாதகமாக உள்ள அவருக்கு வந்து இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது. அதாவது உயிருக்கே கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அல்லது ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதற்கு தீர்வு இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து எவ்வளவு பெரிய கடுமையான சூழ்நிலைகள், கடுமையான நோய், கடுமையான விஷயங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான கொடுமையிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக விஞ்ஞானம் இருந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மை. ஆனால் இந்த கடுமையும் இந்த கொடுமையும் வருவதற்கு முன்பே தெரியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருகதை மெஞ்ஞானத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த மெஞ்ஞானத்துக்கு உண்டான அச்சாரம் தான் இந்த மாதிரியான ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். எப்பவுமே வருமுன் காப்பதே சாலிச்சிருந்தது இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து 8ஆம் எண்ணெய் குறித்தும் செவ்வாய் தோஷத்தை குறித்தும் பல அற்புதமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.